தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதி உற்று நோக்கப்படும் தொகுதியா இருக்குங்க. அதிமுக கூட்டணியில அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜ் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பரப்புரையில இறங்கிட்டாரு. பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் புழக்கம் போன்றவற்றால் திமுக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டதாக சுந்தர்ராஜ் பேசியிருக்காரு. மக்கள் விரோத ஆட்சி, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எங்கேயும் பாலியல் வன்கொடுமை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம், கொலை கொள்ளை, இப்படி ஒரு இருண்ட ஆட்சி. ஒரு தமிழகத்திலே விடிய ஆட்சியை அகற்றுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருவதற்கு மிகப்பெரிய எழுச்சி, தன்னெழுச்சியாக மக்களிடம் இன்று உள்ளது. அது உங்களுக்கு பத்திரிகை துறைக்கு நன்றாக தெரியும். அதனால் மக்கள் விரும்பும் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவரோட ஆட்சி. மீண்டும் அண்ணன் தினகரன் அவர்கள் சொன்னது போல இந்த தமிழகத்திலே மக்களை காப்பதற்கு, மக்களை மீட்பதற்கு நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அதில் பொதுமக்கள் மிகப்பெரிய ஆதரவு தருவார்கள் என்பதில் எங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லை. கடந்த 2016 தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்ச சுந்தர்ராஜ் அப்போது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக சொல்றாரு. ஓட்டப்பிடாரம் திமுகவுல தற்போதைய எம்எல்ஏ சண்முகையாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காமல் புதுமுகத்திற்கு சீட்டு கொடுத்திருப்பது அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜுக்கு சாதகமான அம்சம்னு பேச்சு அடிபடுது.